நல்லா இருப்பீங்க. யூ வில் டூ குட். இன்னும் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்பினது, நம்ம மற்றவங்க பேசுகிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறனால என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்கிறது தான். ஓகே, இட்ஸ் நத்திங் டு ஹர்ட் எனி ஒன், பட் ஆக்சுவலி டு ஓப்பன் யூ ஐஸ். ஓகே, மற்றவங்க பேசி தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம முன்னுக்கு வரணும்னு நினச்சேன்னா, நான் சொல்கிற இந்த குட்டி கதையை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகே, ஒரு பெரிய காட்டில் ஒரு 5 தவளை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 5 தவளை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவங்க 5 பேரும் அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே சுற்றி இருக்க போக்கில் ஒரு பெருங்குழிக்குள்ளே ஒரு 3 தவளை விழுந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சிரா காதுன்னு சொல்லிட்டு அந்த 3 தவளையும் இருக்க போக்கில் மேலே அந்த 2 தவளையும் பார்த்து சொல்லும், ஏதோ ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்களால் வர முடியாது, ஏன்னா குழி பெருசாக இருக்கிறது. இன்னொன்று என்னவென்றால் ஒரே கால் சாத்தியம் கிடையாது. ஏன்னா இட்ஸ் நாட் பாசிபிள், லைக் நத்திங் வி கான் புட் எனி திங் அண்ட் நீங்கள் மேலே வரதுக்கு இதே முடியாது. இது கேட்டால் ஒரு முதல் 3 தவளை ஒரு தவளை ரொம்ப ஃபீல் பண்ணி இறந்துடும். திருப்பி அடிக்கடி அந்த 2 தவளையும் வந்து பார்த்துட்டே போவோம். பார்க்க போக்கெல்லாம் சொல்லுவோம், நீயும் செத்துருவீங்க நீங்கள் 2 பேரும், ஏன்னா உங்களால் வர முடியாது. சாப்பாடு வேணால் உங்களுக்கு கிடைக்கலாம், பட் உங்களால் மேலே உயிர் வாழ முடியாது. எனக்கு உள்ளே தான் நீங்கள் உள்ளே தான் உங்களோட லைஃப் உள்ளே முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க. அந்த 2 தவளையை இன்னும் 2வது தவளையும் அதை கேட்டு மன உடைஞ்சி இறந்துடும். 3வது தவளை மட்டும் தனியாக சுற்றினே கிடக்கும். ஒரு நாள் நல்ல மழை பெய்யும், எல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் பார்த்தோன்னா அந்த 3வது தவளை மேலே வந்திருக்கும். அப்போ இந்த 2 தவளையும் கேட்கும், நீங்கள் எப்படி இந்த வெளியே வந்தீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு அது பதில் சொல்லாது. ஏன்னா அதுக்கு காது கேட்காது. ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொன்ன வந்தது புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது காது கேட்காதனால மேலேருந்து அவங்க டிஸ்கரேஜ் பண்ணுறதையோ அவங்க சொல்கிறது எந்த வார்த்தையும் கேட்காதனால அது தன் முயற்சியை மட்டும் விடலை. இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு, இல்லை நீ செய்ய முடியாது, நீ பண்ண முடியாது, இல்லை நீ செய்கிறது தப்பு. ஸோ வி ஒன்லி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு பீப்புள்ஸ் வேர்ட். ஓகே, அவங்க சொல்கிறதே மனசில் வச்சுட்டோ நான் ஒன்றும் கிடையாது, நான் வேஸ்ட்டு, அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்க சொல்கிறதுனால நீங்கள் வேஸ்ட் ஆகிற போகிறது இல்லை. அதனால் நீங்கள் உங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்க போகுது. உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். யூ நோ அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ மற்றவங்க பேச்சை நீங்கள் கேட்குறது மறந்துட்டு தேவையில்லாதெல்லாம் கேட்காம சரின்னு சொல்லிவிட்டு உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கனாலே மன நிம்மதியாக வாழலாம். நாங்கள் அவன் மாதிரி இருக்கணும், இவன் மாதிரி இருக்கிறத விட்டுட்டு உங்கள் மாதிரி மட்டும் நீங்கள் இருங்க. காட் பிளஸ் யூ.